மழை 22. கருண்சாகரும் மதுவர்ஷினியும் விருந்தினர் இல்லம் திரும்பிய நேரம் அனைவரும் உறக்கத்திலிருந்து எழுந்து ஆங்காங்கே நின்றும் அமர்ந்தும் தமது காலை வழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தனர். ஜர்கினின் ஜிப்பை மேலே இழுத்தவாறு வந்த உதயன் இவர்கள் இருவரும் இணைந்து உள்ளே வருவதை கண்ணுற்று சிறு முகச்சுணுக்கத்துடன் தம்பியை பார்த்தான். அவனை கண்டுகொள்ளாதவனாய் வரவேற்பறையின் நடுவில் நின்ற கருண்சாகரன், 11 மணிக்கு ஹெலிகாப்டர் வரும், நிலச்சரிவு கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அதையெல்லாம் சீர் பண்ணி ரோட் சரி பண்ண சாயங்காலம் ஆகிடலாம். 6 பேர் வரை ஹெலிகாப்டரில் கிளம்பிடலாம், மற்றவங்க ரோட் சரியானது வந்துடலாம் என சொல்லி தமையனை பார்க்க கண் சுருக்கி தம்பியை பார்த்து யோசனையாய் முன்னேற்றியை கீறிய உதயன், ஓகே, இன்றைக்கு போயிட்டு ஈவினிங் ஸ்பீட் கொரியரில் டாக்குமெண்ட் அனுப்பிட்டா போதும் எனவும் சலனமின்றி அவனை பார்த்தவன் விஷ்ணு மற்றும் உள்ளவர்களை பார்த்து, இப்போ சாலிடாக 3 மணி நேரம் டைம் இருக்குது, பூம்பாறையை சுற்றி இருக்கிற இடங்கள் பார்க்கணும்னா பார்த்துட்டு வரலாம் என்றவன் தம்மையின் புறம் திரும்பி நம் ஆதி நிலங்களையும் எனவும் இடது உதட்டோரம் வளைய புன்னகை சிந்திய உதயன், பார்க்கலாம் பார்க்கலாம் எனவும், கியூப்பி பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே என பின்னால் இருந்து குரல் வந்தது. கியூப்பியா, யார் அது என்று தீபிகா கேட்டாள். மது, பேபி எலிஃபண்ட் என்றால் கண்கள் மின்ன. ஓ என்றவாறு தலையை சேர்த்து கொண்டனர் அனைவரும். அனைவருக்குமே அந்த குட்டி யானையை பார்க்கும் ஆவல் முன்தின இரவிலிருந்தே இருந்தது. கருண் அவளை பார்த்து, எல்லாம் பார்க்கலாம், ஆனால் 11 மணிக்கு முன்னே நாம் இங்கே வந்துடணும், எங்கேயும் லேட் பண்ணக்கூடாது எனவும் இருக்கை உயர்த்தி தம்ஸ்அப் காட்டியவள், வாங்க போகலாம் என வாசல் புறமாய் திரும்ப, என்ன இப்படியே வா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என அதிர்ச்சியாய் கூவினான் ரோஹித். மது, அதான் சாகர்ஜி சொன்னார்ல, 3 hours ஒன்லி, ஸோ போகிற வழியில் சாவக்காரி சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற கிரேஸ் அப்புறம் கண்ட்ரி ராஸ்பெரி பழம் பறித்து தரேன், வா ரெப்பட்டையில் ரோஹித் என சொல்லவும் காண்டான ரோஹித் முறைத்து, ஓ மலானில், உனக்கு தோட்டத்திலிருந்து ஒரு கேரட்டை செடியோர படித்து கொடுத்தா கருமி சாப்பிட்டுக்கிட்டே வயிறு ரொப்பிடுவேன், நம்மால் ஆகாது, இதுக்கப்புறம் எஸ்டேட் போய் தான் சாப்பிட முடியும், ஸோ சாப்பிடாமல் ஒரு அடி நகர முடியாது என்று அவன் சொல்லவும் இவர்கள் பேசி இதை கேட்டவாறே அங்கே வந்த டேவிட், ரோஹித் தம்பி, பாப்பா சும்மா விளையாடுது என உங்கள் பாப்பாவை கிரவுண்டில் விளையாட சொல்லுங்கள், என்னை போல் அப்பாவிங்க வயிற்றில் விளையாட வேணாம் என முசுடு போல் முகம் வைத்து சொல்ல, காலையில் சின்னவர் திணையரிசி பொங்கலும் பாசிப்பருப்பு சாம்பாரும் ரெடி பண்ண சொல்லிட்டாரு, வேலை ஆச்சு, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் எனவும், டேவிட்டண்ணா தலைவா, அவளாச்சும் பழந்தாரேண்ணா, நீங்கள் லவ் பேர்ட் சாப்பிட்றத பொங்கலுன்றீங்க, நாளெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழவேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது என முறைத்தவாறே சொல்ல தீபிகா, ஹே ரோஹித், சீரியஸாவா பேசுகிற, பேட் சாப்பிட்ற தினை, அது பேடி முழு தானியம், இது ரைஸ் அரிசி மேன், தெரியாதவன் போல் பேசுகிற, இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ்லே மெனுவில் இது போல் மில்லட்ஸ் ஐட்டம் இருக்கே என்று சொல்லவும், அது சரிதான், ஆனால் எனக்கு அதெல்லாம் அலர்ஜி என்று அவஸ்தையாக சொன்னான். உள்ளே சென்ற டேவிட் உணவு பாத்திரங்களை டேபிளில் வைத்து பரிமாற ஆரம்பித்தான். தட்டில் வந்த சாப்பாட்டை ஸ்பூனால் எடுத்து மெதுவாக வாயில் வைத்த ரோஹித் கண்மூடி திறந்து, எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை, ஆனாலும் உங்களுக்காக சாப்பிட்றேன் டேவிட்டண்ணா, இன்னொரு கரண்டி வைங்க என்றவன் நாக்கை சப்பு கொட்டி, ஆமாம், எங்கள் ஊரில் பொங்கல் சாப்பிட்டா வடை துணைக்கு வரும், உங்கள் ஊர்லையே இல்லையா எனவும் டேவிட் சிரித்தவாறே, இங்கே உள்ள மக்கள்லாம் தைரியசாலிங்க, பொங்கலும் அதனால் பொங்கல் தனியாக தான் இருக்கும் தம்பி என, அது சரி, கிடைச்ச வரையே லாபந்தான் என்றவாறு உண்டான். அனைவரும் தட்டில் பொங்கலை எடுத்து வைத்து அமர மெதுவாக வாயில்புறம் நோக்கி நகர்ந்த மதுவர்ஷினியை கண்ட விஷ்ணு, ஏ மந்தி, எங்கே சாகுற, சாப்பிடவா எனவும் திருதிருவென விழித்தவள், அத்தி ட்ராவல் பண்ண போகிறோம்ல, அதான் நான் வந்து சாப்பிட்றேனே என்ன, எது 11 மணிக்கா, ஒன்றும் வேணாம், கொஞ்சமாக சாப்பிடு, காட்டுக்குள்ளே போய் பசிக்குதுன்னா அங்கே பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்குமா என்ன மிரட்டவும், அதெல்லாம் கேட்க மாட்டேன்டா என பாவமாய் சொன்னாள். அதற்கெல்லாம் மசராமல் முறைத்தவனை பார்த்த உதயன், ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க என்று கேட்ட நேரத்தில் மதுவிற்கும் விஷ்ணுவிற்கும் நடுவில் வந்து நின்ற கருண் மதுவிடம் திரும்பி, நீ பழம் சாப்பிட்றியா எனவும் மலர்ந்தவள், இது மஞ்சி ஐடியா, அது சாப்பிட்லாம், என்ன பழமாக இருந்தாலும் ஓகே எனவும் பொங்கலை வாயில் வைத்தவாறு அருண், வழிப்பிள்ளையார் கோவிலில் ஞானப்பழம் இருக்கான், வாங்கிட்டு போயிடலாம், அதான் இப்போ உனக்கு தேவை
என சீரியஸாக சொல்லவும் அனைவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. முறிவரைத்த உதயன் அருண் தோளில் தட்டி, அது ஏன்பா மதுவை கலாய்க்கிறதுனா எல்லாரும் திரண்டு வர்றீங்க எனவும், ஏன்னா ஏன்னா அவள் ஒரு லேடி வடிவேலு தலை என நகத்தை விரல்களை ஆராய்ந்தவர் அருண் சொல்லவும் கலகலவென்று நகைத்தான் உதயன். சிரித்தவாறு நிமிர்ந்த அருண் கருண் சாகரின் பார்வையில் என்ன கண்டானோ திரும்பி தட்டை வைக்க சமையல் அறைப்புறமாய் நகர்ந்து விட்டான். கருண், பின்னாடி வாட்டர் ஆப்பிள் மரத்தில் பழம் இருக்கா பாரு டேவிட், இல்லாட்டி ஆர்கானிக் ஃபார்மில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் எனவும், வாட்டர் ஆப்பிளா? ஹை, அது எப்படி இருக்கும்? நான் போய் பறிக்கிறேன் என்று கிளம்பியலை வழிமறைத்த விஷ்ணு, மந்தின்னு கூப்பிட்டா கோவம் வருது, மரம் பழனது ஓடுறத நிப்பாட்டு, அண்ணா எடுத்துட்டு வருவார் என்றவன் அவளை பிடித்து நாற்காலியில் அமர்த்தினான். ஆமாம் பாப்பா, அது தோட்டத்து மூலையில் இருக்குது, நீங்கள் இருங்க, நான் 2 நிமிஷத்தில் வரேன் என்று சொன்னபடி சென்ற டேவிட் சில நிமிடங்களில் பழங்களை கழுவி எடுத்து வர உற்று பார்த்து, ஐ, இதான் ரோஸ் ஆப்பிள்னு பேர் போட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது, கலர் நல்லா இருக்கேன்னு இஷ்டப்பட்டு வாங்கிட்டு வாயில் வச்சா ஸ்பாஞ்சை தண்ணியில் முக்கி சாப்பிட்டா போல இருந்தது என்று முகம் சுளித்தவளிடம், டேவிட், இது நம்ம சின்னவர் வச்சு பராமரித்து மரத்து பழம், சாப்பிட்டு சொல்லுங்க எனவும் கருண் சாகனை திரும்பி பார்த்தவள், அவர் வச்சதா என்றவாறு எடுத்து ஒரு கடி கடித்தவள் முகம் யோசனைக்கு போய் பின் மலர்ந்தது. சாகர்ஜி, இது மஞ்சிக்கா உந்தி எப்படி என்றவாறு மடமடவென கடித்து உண்டாள். அவள் உண்ணும் அழகை பார்த்து தீபிகா, ஹசீனா அனைவரும் பழம் கட்சிக்கு மாறி அவசரமாக அதற்கே ஓட்டு போட்டு அவற்றை காலி பண்ண, ஃபார்மில் இன்னும் இருக்கும், எடுத்துக்கலாம், ஆல்ரெடி 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, கிளம்பலாம் என்றான் கருண் சாகரன். தமையனை பார்த்து, நாம் ஆற்றோரமாக இருக்க பாதை வழியாகத்தான் போகணும், உன் கார் வேணாம் என்று சொன்னவன், டேவிட் இங்கே பார்த்துக்கோ என்றவாறு வெளியேற அனைவரும் அவனை பின்தொடர்ந்தனர். மேகங்கள் சூழ்ந்து கிடந்த வானம் பகலவனின் சீற்றத்தை அடைக்க தென்றலும் கொண்டலும் இணைந்து வீசி பூம்பாறையை பனிக்கரங்களால் வருடி கொண்டு இருந்தன. ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தவனின் கண்கள் முன் இருக்கைக்கு வரும் தமையனை கண்டுவிட்டு பின்னால் செல்ல, அவன் நினைத்தபடியே பின்னால் திறப்பாக இருந்த பிக்கப் பிளேஸ் என்று சொல்லப்படும் இடத்தில் ஏறி நின்று கொண்டு இருந்தாள் மதுவர்ஷினி. எள்ளுடன் வாய்க்கப்பெற்ற எலுப்புழுக்கையாக விஷ்ணுவும் ஏறி அவள் தலையில் தட்டியவன், பொட்ட பிள்ளையா லட்சணமா, அவங்களோட முன்னாடி ஏறினா என்ன, இங்கேயும் பஸ்ஸில் ஸ்டாண்டிங் வரவ போல் நின்றுட்டு உட்காந்து வா என, நோ நோ, மதுன்னா கெத்து, உட்காந்து வந்தா ஃப்ளவர் ஜனங்கத்தை எப்படி பார்க்குறது என, ஏம்மா நீ என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்ணவா வந்திருக்க, ஜனங்களை பார்க்க கையாட்ட, மலைப்பாதை வேற, உயிந்த அடிவாரத்தில் தான் போய் பொறுக்கணும் என, அதெல்லாம் ஷாகர்ஜி ஜாக்கிரதக்காக ஓட்டுவார், நூவு தான் லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்க, நின்று எங்கேயாவது மரக்கிளையில் அடி வாங்கி தொங்கிடாத, கீழே சைலண்ட்டாக உட்காந்துக்குன்னு வா என்றவள் முன்புறம் பார்த்து நிற்க, தனது ஒரே என்டர்டெய்னரை மிஸ் பண்ண விரும்பாத ரோஹித்தும் அவர்களுடன் பின்னால் ஏறியிருந்தான். தீபிகா, அருண் பின் இருக்கையில் ஏறிக்கொண்டு இருக்க, வரிசையில் காத்து நின்ற ஹசீனாவிடம், ஹஷி ஷால் கொடுறி என்று புடுங்கியிருந்தாள் மதுவர்ஷினி. அது எதுக்கு உனக்கு என ரோஹித் கேட்கவும், அப்போ தான் கார் மூவ் பண்ணி போகும்போது பிரித்து பிடிச்சி ஹீரோயின் போல் போஸ் கொடுத்துக்கினே போகலாம் எனவும் குலுங்கி சிரித்த ரோஹித், அடிக்கிற காற்றுல பேரசூட் போல் தூக்கிட்டு போகுது, நீ விஷ்ணு சொன்னாப்புல அடிவாரம் தாண்டி தான் லேண்ட் ஆக போகிற பாரு எனவும், நீ உருண்டு போயிடாமல் ஒரு இடத்துல உக்காருடா, கேஸ் சிலிண்டரு பாடி பில்டரு என்றவள் பக்கவாட்டில் இருந்த கம்பியை பற்றியவாறு நின்று கொண்டாள். கண்ணாடி வழி தெரிந்த அவளை பார்த்தவாறே இருந்த உதயனின் முகத்தில் புன்னகை நிலைத்து இருக்க, திரும்பி ஒரு முறை மதுவையும் விஷ்ணுவையும் பார்த்த கருண் சாகரின் பார்வையில் எதை கண்டானோ, ஹசீனா இருக்கைக்கு பின்புறமாக கை பதித்து அமர்ந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்த விஷ்ணு எழுந்து மதுவின் அருகில் நின்று கொண்டான். வண்டி கிளம்பி சிறிது நேரத்திலேயே ஷாலை விரித்து யாஹூ யாஹூ எங்கெங்கும் புன்னகை என பாடத் தொடங்க, இது வேறையா, ஐயையோ இவ பந்தா பாட்டு ஏதும் தாங்கலையே என காதை பிடித்து கொண்டு புலம்பினான் விஷ்ணு. வாகனம் மிக மெதுவாகவே செல்ல, காற்றும் மிதமாக வீச, ஜன்னல் கதவுகள் அனைத்தும் திறந்திருந்த நிலையில் காற்றுடன் கலந்து வந்தது பூண்டின் மனம். தீபிகா, இந்த வில்லேஜ் கார்லிக் ரொம்ப ஃபேமஸில் எனவும் ஆமோதிப்பாய் தலையசைத்தான் கருண் சாகரன்.
சில நிமிடங்களில் ஆற்றினை கடக்கும் பாலத்தினை அடைந்த வாகனம் கரடுமுரடான பாதைக்குள் நுழைவதை கவனித்த விஷ்ணு, அம்மாடி, கெஞ்சி கேட்கிறேன், உட்காருடாமா என்று அமர வைக்க முயன்று தோல்வியை தழுவ வண்டி இறக்கத்தில் அப்படியே நின்றது. விஷ்ணு, வசியை உட்கார சொல்லு என்ற கருணின் குரல் உரத்து ஒலிக்கவும், எங்க சார், நான் சொன்னா கேட்குறா என்று அங்கலாய்த்தவன் குனிந்து பார்க்க சமத்தாய் அமர்ந்து நிமிர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மதுவர்ஷினி. வாய்ப்பொத்தி, அடி கேடி என்றவாறு அமர்ந்தவன், இன்னடி இவ்வளோ நல்லவளா நீ, சொன்னது உடனே கேட்டுட்ட என கெத்தாய் தலையுறுத்தவள், பேசிக்கலி நான் ரொம்ப நல்ல பொண்ணு, சொன்ன உடனே இல்லாட்டியும் 2 நிமிஷம் பொறுத்தனாலும் கேட்டுப்பேன் என்றவள் தனிந்த குரலில். ஆண்டி, ஸ்லோப்பில் எப்படி நிப்பாட்டி வச்சுருந்தாரு பாத்தியா, உட்கார்லன்னா வண்டி 1 இன்ச்சு நவராது, சரியான என்று ஏதோ சொல்ல வந்தவள் கருண்சாகரனின் கண்களை ரிவர் வியூ மிரரில் கண்டு கப்பென்று வாயை மூடிக்கொண்டவளின் கண்கள் தூரத்தில் தெரிந்த உருவம் கண்டு விரிந்தன. கழுத்தில் கட்டிய கயிறு மூலம் மரத்தில் பிணைக்கப்பட்டிருந்த யானைக்குட்டியை கண்ணாடி வழியாக பார்த்தவள் கண்களில் தெரித்த மின்னலும் பாசமும் கண்ட விஷ்ணு சுதாரித்து, அம்மணி, வண்டி நிற்கட்டும், குதிச்சிடாதே என்று கைகளை இறுக பற்றி கொண்டான். வண்டி நின்றதுதான் தாமதம். குதித்து ஓடி கியூபி அருகே சென்றவள் வேகமாக அதனை நோட்டமிட்டு ஆரோக்கியமான அசைவுகளைக் கண்டு குதூகலமடைந்தாள். அவளை அடையாளம் கண்டோ என்னவோ, அது மதுவை நோக்கி தன் துதிக்கையை நீட்ட அவ்வளவுதான். கைகளை நீட்டி பற்றி கட்டி கொண்டவள் ஆனந்தத்தில் குதித்து முத்தமிட்டு என சந்தோஷப்பட்டவாறு அங்கே இருந்தவரிடம், கியூபிக்கு அது யானைக்கு நைட்டு ஜுரம் எல்லாம் வரல என வினவ, இல்லைங்கம்மா, நைட்டு காஞ்ச தைல இலைங்களை கணப்பு போட்டு வச்சுருந்தோம். காலையில் சின்னராஜையா சொன்னா போல் பின்னங்கால சப்பையில் இருந்த காயத்துக்கு காணம்பாழை இலையை அரைத்து 10 போட்டிருக்கு. முன்னங்காலில் லேசாக சிராய்ப்பு இருந்தது, அதில் தொட்டாச்சுருங்கி இலையை நசுக்கி போட்டோம். அப்புறம் ஐயா அவங்க காலையிலேயே மிருக டாக்டருக்கு பேசி இங்கே விவரம் சொல்லிட்டாங்களே, அது போலவே அது சாப்பிட்ட வாழைப்பழத்துலேயே மாத்திரைங்க கலந்து கொடுத்தோம் என. ஹை, காலையில் இருந்த டென்ஷனில் இது கூட பண்ணினீங்களா சாகர்ஜி, நீங்கள் சூப்பர் கிரேட் என கருணின் பார்வை அவள் மீது இருந்தாலும் பேச்சு யானையை பார்த்து கொள்பவனிடம் இருந்தது. புல் தவிர ஏதும் கொடுக்க வேணாம், 1 வயசுக்குள்ளே இருக்கிற குட்டி போல் தெரியுது, பால் தான் கொடுக்கணும். இங்கே வசதி இல்லை, ஆஃபீஸர் மதியம் அல்லது சாயங்காலம் வந்துடுவாங்க. வனவிலங்கு சரணாலயம் கூட்டிகிட்டு போயிட்டா அவங்க பார்த்துப்பாங்க என. வனவிலங்கு சரணாலயமா? சட்டென்று நிமிர்ந்து சோகமாக அவனை பார்த்தவள் திரும்பி கியூபியை பார்த்தவள், இந்த ஃபிலிமில் எல்லாம் வர்றா போல் இதோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா நல்லா இருக்கும்ல என அதனின் உடலை மெதுவாய் தடவியவாறு சொல்ல, அனைவரும் அது நடப்பதற்கான அசாத்திய கூறுகளை எண்ணி அமைதியாய் இருந்தனர். உதயன், டோன்ட் வரி மது, சாயங்காலம் வர டைம் இருக்குல்ல, உன்னோட குட் விஷ் அது மேலே பழிச்சு அதோட அம்மா இங்கே வந்தாலும் வரலாம், ஸோ ஃபீல் பண்ணாத, பி சேர்ஃபுல் என்றவன், ரொம்ப குட்டியாக இருந்தாலும் வெயிட், இதை இந்த இடத்துல ஆற்றுலேருந்து எப்படி தூக்குனீங்க, யோசிக்கவே பிரமிப்பாக இருக்குது என்றவன் பார்வை சகோதரனின் மீது இருந்தது. அமைதியாய் அவனின் ஸ்லாகிப்பை ஏற்றுக்கொண்ட கருண், சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு என்றவாறு நகரப்போனவன் திடுமென்று தன்னை நோக்கி நீட்டப்பெற்ற குயூபின் தும்பிக்கையை கண்டு சற்று தயங்கியவன் அதனை தொட்டு பிடிக்க அவனின் இதழ்கள் விரிந்த அதிசய புன்னகையில் முத்துக்கள் மின்னி மறைந்தன. அனைவரையும் வண்டியில் ஏறவும் ஹசீனா, மது, நீ என் மடியில் வேணா உட்காந்துக்கிறியா, நீ பின்னாடி நிற்கிறது பார்க்க பயமாக இருக்குப்பா என்று கவலையாய் சொன்னதும் திரும்பி பார்த்தவள், ஆ அப்படியா, நான் நிற்கிறதா நாங்கள் நிற்கிறதா என விவகாரமான சிரிப்புடன் கேட்க ஹசீனாவின் பார்வை தன்னையே நோக்கியவாறு இருக்கும் விஷ்ணுவின் புறம் பாய்ந்து மேல, அது எல்லாரும் தான், அங்கே பாரு, மரக்கிழங்கு நீட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணில் காதில் குத்திட போகுது என்று உண்மையாகவே பயந்தவாறு சொல்லவும், ஆமாம், இன்னும் 10 நிமிஷம் இது போலத்தான் ட்ராவல் பண்ணணும் என்றான் கருண்சாகர் யோசனையாய். நாங்கள் இங்கே சாய்ந்து உட்காந்துக்கிறோம், நான் பார்த்துக்கிறேன் சார் என்று விஷ்ணு சொன்னதும் அரைமனைதாய் வண்டியில் ஏறினான். மிக 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 மெதுவாய் சென்றது கடுப்பான மதுவர்ஷினி. பேசாமல் இறங்கி நடந்துடலாமா, இவர் ஏண்டா இப்படி வண்டி ஓட்டுறார் என. ஏ கம்முனு வாடி, அவர் காதில் கேட்க போகுது என தம்பியும் வண்டியோட்டும் வேகம் பற்றி அறிந்திருந்த உதயன் ஆச்சரியமாகவே பார்த்தான். ஒரு வழியாக 10 நிமிடம் என்று சொன்ன தொலைவு 20 நிமிடங்கள் கடந்த பின் வர கேஸ் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்
என்ற சிறிய பெயர் பலகை மூலம் வழிகாட்ட பெற்ற தனியார் பாதையில் வாகனம் திரும்பியது. நீளமான இரும்பு வேலி கம்பிகளாலும் உறுதியான கதவுகளாலும் காவல் காக்கப்பட்ட வாயிலை கடந்து ஓடிய வாகனப்பாதை கற்களால் கட்டப்பெற்ற பழங்கால சிறிய கோட்டை போல தென்பட்ட வீட்டின் முன்னே இருந்த இடத்தில் நிற்க, இடம் வலம் எங்கு நோக்கினும் பாத்தி பாத்தியாக இருந்த செடிகள், மரங்கள், கொடிகள், விதவிதமாய் காய்கள் மற்றும் பல நிறங்களில் கனிகள் தாங்கி நின்று கண்ணை பறித்தன. மலை இளவரசின் இடை சுற்றி இருக்கும் பாவாடையின் அடுக்கடுக்கான ஃப்ரில்கள் போல நிலமானது வடிவாக்கப்பட்டு பழப்பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்தன. அனைவரும் ஆர்வமுடன் பார்த்தவாறு இறங்க உதயசாகரன் வியப்புடன் பார்த்தான். இவ்வளவு நேர்த்தியான பழப்பண்ணையை அவன் எதிர்பார்க்கவில்லை போலும். சிறிய கல்கோட்டை வீடு போல தோற்றமளித்த இடம் அலுவலக அறை போலும். அதன் பின்னே நீளமும் அகலமுமாய் மிகப்பெரிய கூடம் ஒன்று தென்பட்டது. பழங்களை பாதுகாப்பாக பொதிந்து வைத்து கட்டும் இடம் போன்ற தோற்றத்தில் இருந்தது. கருண்சாகரின் வண்டியை கண்டதும் ஓடி வந்தான் அங்கே பொறுப்பில் இருந்தவன். இறங்கிய கருண்சாகரன் அங்கே அமர்ந்திருந்த மூவரை கண்டு கூர்மையாய் பார்வை வீசி மீண்டும் பொறுப்பாளனை பார்க்க அவன் எச்சில் விழுங்கி, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, வேலை கொடுத்தே ஆகணும்னு நிற்கிறாங்க சின்னவரே என மீண்டும் அவர்களின் புறம் பார்வை செலுத்தியவன், கொஞ்சம் அசந்திருந்தா மொத்த சரக்கோட லாரியும் பள்ளத்தில் பாஞ்சிருக்கும். குடிகாரங்களுக்கு இங்கே என்ட்ரியே கிடையாது. வெளியில் தள்ளி கதவை பூட்டி வை. திரும்ப கால் உள்ள பட்டுதுன்னா என்று நிறுத்தி நிதானமாய் சொன்ன துணியில் உயர்வு இல்லை. ஆனால் அழுத்தம் இருந்தது, மிரட்டல் இருந்தது. அது வயிற்றை சில்லிட வைத்தது. ஏதோ ஒரு வாட்டி என்று சொல்ல வந்தவனை கண்டு கொள்ளாமல் நகர பதறிய பொறுப்பாளன் தனிந்த குரலில், ஜோ, அவரை பற்றி தெரிஞ்சும் எதுக்கால போய் பேசுகிற பாத்தியா? கிளம்பு, உன் நல்ல நேரம். அவர் கூட ஆட்கள் இருக்கதால அமைதியாக பேசிட்டு போயிட்டாரு. நீ கிளம்பு, கொஞ்ச நாள் சென்றுப்பா பார்க்கலாம் என்று தள்ளி அனுப்பினான். இங்கே நடப்பதை உதயன் மட்டும் கவனித்து கொண்டிருக்க, அக்ரிபயோ ஆய்வாளர்களான கிருஷ்ணச்சந்திரன் குழுவிற்கு கேஎஸ் ஆர்கானிக் ஃபார்ம் என்ற இடம் காணும் இடம் எங்கும் நவமணிகளும் பொன்னும் பொருளும் கொட்டி வைத்த பொக்கிஷ பூமிக்குள் நுழைந்தது போன்ற வியப்பு தந்தது. சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்தார்கள். கருண் இவர்கள் புறமாய் வருவது கண்ட ரோஹித் மிகுந்த வியப்பும் மரியாதையுமாய், என்ன சார், இங்கே இவ்வளோ பண்ணி வச்சுட்டு இன்னும் எதை டெவலப் பண்ண எங்களை வர வச்சுருக்கீங்க? நாங்கள் உங்ககிட்ட வந்து ஸ்காலராக இருக்கலாம் போலவே. அமேசிங் சார், இந்த பழங்கள் எல்லாம் இங்கே விளைய வைக்க முடியும், இந்த அளவு விளைச்சல் தர முடியுங்கிறதே எனக்கு பிரமிப்பாக இருக்குது என விஷ்ணுவோ யோசனையாக சுற்றி பார்த்தவர், சார், நான் மண்ணெடுக்க வந்தது இங்கே இல்லையே, டேவிட் வேறு இடம் கூட்டிகிட்டு போனார் என குழப்பமாய் சொன்னான். நீங்கள் மண்ணெடுத்தது ஆதி நிலம். அது பூம்பாறை வரும் வழியிலே இருக்குது. இங்கேருந்து பார்க்க முடியும். இது தாத்தாவால் எனக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது. இங்கே வாங்க என்று சேமிப்பு குடம் தாண்டி கூட்டிச் சென்றவன் காட்டியது ஒரு மலையை. சிறிதும் பெரிதுமான குன்றுங்களால் உயர்ந்து நின்ற ஏற்க எண்ணெய் வஞ்சகமின்றி தன் முழு அழகையும் காட்டி பிரம்மாண்டமாய் பறந்து விரிந்து நின்றாள். நீலவானின் பின்னணியில் விதவிதமான பசும் நிறங்கள் மட்டுமே எங்கெங்கும். கருணின் இயற்கை முறை பழப்பண்ணை ஒருபுறம் அலங்கரிக்கப்பட்ட பசுமையாய் நிற்க, இடையில் பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு, வலதுபுறத்தில் உயர்ந்து இருந்த பச்சை மாமலையில் இருந்த பால் வெண்மை நிறத்தில் அருவியானது வீழ்ந்து அந்த பள்ளத்தாக்கின் வழியாக ஓடி கடந்து கொண்டிருந்தது. எதிரே ஊசி இலைகளை கொண்ட மரங்கள் நிறைந்த வனம், கொடைக்கானலருக்கே உழுத்தான பைன் மரங்கள். இவ்விரு இடங்களுக்கும் இடைப்பட்ட சில 100 மீட்டர் ஆழமான பள்ளத்தாக்கின் மீதோடும் நதியை கடக்க மரத்தாலான பாலம் ஒன்றும் இருந்தது. உதயன் ஆச்சரியமாக பார்த்தவாறு, அந்த பாலம் நீ போட்டதா? அங்கே ஏன் என, அது தாத்தா போட்டது. முன்பு விவசாயம் இருந்தபோது தேவைக்காக. இப்போது பயனில்லைன்னாலும் பாழாகாமல் வச்சுருந்தாரு. 5 வருடங்கள் முன்னே சீர் பண்ணி வச்சேன். அங்கே 40 வருடங்கள் முன்னே நம்ம தாத்தா வைத்த மரங்கள் தான் இப்போது வனமாக உன் கண் முன்னாடி இருக்குது என திரும்பி ஆழமாய் பார்த்த உதயன், அதைத்தான் இப்போ நீ அழித்து ஆர்கானிக் முட்டைக்கோசும் உருளைக்கிழங்கு பயிரிட போகிறேன்னு சொல்கிற. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? காடுகள் அழிப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு என படபடக்க அண்ணனும் தம்பியும் சீரியஸாக பேச ஆரம்பித்தது கண்ட விஷ்ணு, ரோஹித் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மெதுவாக நகர்ந்து பண்ணை செடிகளை பார்க்க தொடங்கினர். ஏற்கனவே பெண்கள் ஆளுக்கு ஒரு புறமாய் தமக்கு பிடித்த பழங்களின் புறம் சென்று இருந்தனர். தன் தமையனை ஆழ்ந்து பார்த்த கருண்சாகரன், ரொம்ப தெரிஞ்சா போல பேசக்கூடாது. இது பியூர்லி இக்னோரன்ஸ். காடுன்னா என்னென்ன அறியாமை என்று விட்டு அந்த மரங்களை சுட்டி காட்டி, இதெல்லாம் வனமோ காடோ இல்லை, பசுமை பாலைவனங்கள்.
எனவும் புரியாமல் பார்த்தான் உதயன். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்களால வைக்கப்பட்ட பைன், பேட்டில், யூக்கலிப்டஸ் மரங்கள். நம் ஆதிங்களின் நிலங்களில் இருந்தது வேங்கை, கொன்றை, மலைவேம்பு. அதை அழித்து டீ காப்பி எஸ்டேட் உருவாக்கின வெள்ளைக்காரங்க அவங்களோட மரத் தேவைகளுக்காக பிளான் பண்ணி நட்டு வச்ச மரங்கள். 10 வருடங்களிலே வெட்ட பயன்படுத்தக்கூடிய அளவு முத்தி போயிடுற மரங்கள். இப்போது அந்த மரங்களை 80 வயது வரை வளர வச்சு இங்கே இந்த இடத்த எந்த உயிர்களும் வாழ முடியாமல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நிலத்தை நல்லா ஒத்துப்பாரு. அந்த மரங்களோட காலடியில் எந்த செடியும் இருக்காது. அதில் எந்த பறவையும் வந்து தங்காது, கூடு கட்டாது, குஞ்சு பொரிக்காது. இதையெல்லாம் அழித்து சோலைவனை காடுகளாக கொண்டு வரணும்னு இயற்கை ஆர்வலர்கள், பூமி காப்பாளர்கள் சொன்னதை புரிஞ்சு பல வருஷங்கள் முன்னையே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் இந்த மரங்களை வெட்ட நடந்த முறைகேடுகள் மற்றும் ஆட்சி மாற்றங்கள்னால எல்லாம் நின்று போய் இந்த பாலைக்காடுகள் இன்னும் பரவிக்கிட்டே போகுது. நான் இந்த காடுகளை சோலைக்காடுகளாக மாற்றுவேன். மழை பெஞ்சாலே மண், நிலம் ஏன் சரியுது? இந்த மரங்களால் தான். இந்த வீணாக போன காடுகளால் மலையில் தண்ணீர் வளம் குறையுது. விலங்குகள் வாழ தகுதி இல்லாததாக இந்த மலைகள் மாறிக்கிட்டு இருக்குது. நான் இதை புல்வெளி காடுகளாகவும் சோலைவன காடுகளாகவும் மாற்றுவேன். எனக்கு விவசாயத்திற்கு இங்கே ஏற்கனவே பயன்பாட்டிற்காக இருக்கிற நிலங்கள் போதும். இதில் அதிக மகசூல். இயற்கையை புரிஞ்சு அந்த வழியிலேயே போய் எடுக்கத்தான் ப்ரொஃபஸர் கிருஷ்ணச்சந்தர் ஆராய்ச்சி உதவப்போகுது. இந்த பாலைக்காடுகளிலிருந்து எடுக்கப்படுற மரங்கள் நமக்கு பெரிய வருமானமும் தரும். இங்கே ஃபார்மில் என்ன நடக்குது, எவ்வளோ வருமானம், எதுவுமே பார்க்காம நீயும் அவரும் இதை லீஸுக்கு விட்டுட்டு வீணா தோல், கிரைனைட்டு, தொழிற்சாலை, லாபம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தங்க முட்டை வாத்து கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. தாத்தா கடைசி காலத்தில் கேட்ட ஒரு வார்த்தைக்காகத்தான் என்று பெருமூச்சு விட்டவன், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கிறேன். ஒரு முறை நீ உள்ளே போய் பாரு. கணக்கு விவரங்களும் கூட பாரு. நீ தான் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆச்சே, உனக்கே புரியும் எனவும் 27 வருடங்களில் தன் முன் நின்று நீளமாய் பேசும் தம்பியை புருவங்கள் சுளித்தவாறு பார்த்து கொண்டிருந்த உதயன் திரும்பி அலுவலக அறை நோக்கி சென்றான். ஆழ்ந்து மூச்செடுத்து வெளியிட்ட கருண்சாகனிற்கு பேசியது பலன் கொடுக்குமா இல்லையா என்பது புரியவில்லை. எனினும் தன் பக்க யோசனைகளை தெளிவாக எடுத்து வைத்துவிட்ட உணர்வு. இனி நடப்பது நடக்கட்டும் என்று எண்ணியவாறு சுற்றிலும் பார்த்தவன் தனக்கு ஆறுதல் தரும் மலைகளின் புறமாய் திரும்ப அவனுக்கு பிடித்த இடமான கழுகுமுக்கு பாறை கண்ணில் பட்டது. பண்ணையின் ஒருபுறம் மட்டும் ஒழுங்கின்றி குறுகலாய் நீட்டி கொண்டிருக்கும். அந்த இடத்தில் இருக்கும் பாறைகளில் ஒன்று கழுகின் மூக்கு போல கூர்மையாய் நீண்டு நுனியில் சற்றே வளைந்தது போல் இருக்கும். அந்த இடத்தில் அமர்வது கருண்சாகரனிற்கு மிக பிடித்தமான ஒன்று. அன்று மதுவிர்ஷினி ஃப்ளவர் ராக் என்று சொல்லவும் அவனுக்கு இந்த இடம்தான் நினைவிற்கு வந்தது. இதுவரை அவன் பூக்கள் சாகுபடி பற்றி பெரிதாக யோசித்ததில்லை. இப்போது செய்தால் என்ன என்று தோன்றியது. இந்த இடம் முழுவதும் பல வண்ண மலர்களால் பூக்க வைக்க முடியும். அவனுக்கு பிரியமான அந்த பாறை பூக்களை சுமந்து நிற்கும் காட்சியை மனக்கண்ணில் கண்டவனிற்கு அதன் நடுவில் அமர்ந்து இருக்கும் உணர்வு எப்படி இருக்கும் என்று தோன்ற அவ்விடம் நோக்கி நடக்கத் தொடங்கியவன் சென்று வழக்கமான இடத்தில் அமர்ந்து விழிகளை மூடிக்கொண்டான். சகோதரனுடன் பேசியதில் விளைந்திருந்த அழுத்தங்கள் அனைத்தும் அங்கே மிதந்து திரிந்த மேகங்களோடு கலந்து கரைந்து செல்லும் உணர்வு. பள்ளத்தாக்கினை நிறைத்த மேகங்கள் எழும்பி மேல் நோக்கி வர கண்களை திறந்தவனை சுற்றிலும் மேகங்கள் அடர்ந்த வெண்ணிற புகை போல படர்ந்து கிடந்தன. பின்னால் காலடி ஓசை கேட்க அந்த ஒலியிலேயே வருவது யார் என உணர்ந்தவனாய் திரும்பி பார்த்தான். ஒரு நாளைக்கு எத்தனை முறை மெடிடேஷன் பண்ணுவீங்க சாகர் என மெல்லிய குரலில் கேட்டவாறு வந்தவள் அவனை தாண்டி செல்ல முயல சட்டென்று அவளின் இடதுகரத்தை இருக்க பற்றி கொண்டான் கருண்சாகரன். திரும்பி பார்த்தவள் சிரித்து, அந்த அருவி ரொம்ப அழகா இருக்குல்ல என்றவாறு முன்னேற அடியெடுத்து வைக்க பற்றியிருந்த கைகள் உருவ முற்படுவது போல தோன்றவும் அழுந்தப்பற்றவன் தன்னை நோக்கி இழுத்தவாறு, நகரா தேவசி என்று சொல்லவாறு எழுந்தான். அவனின் இந்த செய்கையை எதிர்பார்க்காதவள் தடுமாறி அவனின் புறமாய் சரிய பதறியவன் இரு கைகளால் வளைத்து பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்து இருந்தான். ஆடை விலகி இடையினில் தன்மையாய் இருந்த விரல்கள் பட்டதும் உடல் முழுவதும் குளிர் அலையாய் தாக்கியதை அதிர்ந்தவள் மெதுவாக தலையை உயர்த்தி திரும்பி பார்க்க அவளின் காதருகில் குனிந்தவன், இன்னும் 2 அடி எடுத்து வச்சா பெரிய பள்ளம் வசி, நகராதே என்று மென்குரலில் சொன்னவன் பின்னோக்கி அவளை இழுத்தவாறே நகர அதுவரை அவர்களை சூழ்ந்து அந்த இடத்தில் குழுமியிருந்த மேகங்கள் கலைந்து நகர்ந்து போகவும்
தன் கால்களின் கீழே தரையினை கண்டவளிற்கு நெஞ்சம் படபடுத்து போனது. மெதுவாக அவனின் கைகளை விலக்க முயற்சிக்கவும் தானே கரங்களை விலக்கியவன் தோள் பற்றி சரியான பாதையில் செலுத்தவும் நகர்ந்தவள் அவனை விழிமலர்த்தி பார்க்க அவனும் அவளின் விழிகளைத்தான் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவற்றில் அந்த கூரிய ஆழ்ந்த விழிகளில் தெரிந்த ஏதோ ஒன்று பெண்ணவளின் இதயத்தை படபடக்கச் செய்ய அவசரமாய் தலை குனிந்து கொண்டவள் வந்த பாதையில் திரும்பி மெதுவாக நடந்தாள். பள்ளத்தாக்கில் திரண்டிருந்த வெண்மேகங்கள் மெதுவாய் உயரே எழும்பி கார்மேகமென நிறம் மாறத் தொடங்கின. மழை 23. மலை மீது ஏறும்போது கொடைரோடு என்ற இடத்தை தாண்டும் போதே கண்ணில் பட்ட பழங்கள்தான். எனினும் பசுமையான சூழலில் பனிகவியும் மலை மீது நின்று அவற்றை உண்பதென்ன, பார்ப்பதே அலாதி சுகம். நாவிற்கு பிரியமானவைகள் முதலில் கண்களால் தீண்டப்படுகின்றன, பின் உணர்வால், மனத்தால், பின்புதான் நாவின் சுவைக்கு. ஒரு கனிந்த பழம் வாயில் வைக்கப்படும் முன்பே அதனை உணரச் செய்யும் முதல் 3 புலன்களை திருப்திப்படுத்தி விடுகிறதோ? பச்சையும் பழுப்புமாய் இருந்த பழச்சோலையின் நடுவே மஞ்சளும் சிவப்பும் கலந்த இருந்த ஆடை அணிந்து தலையினை சுற்றி பழுப்பு நிற ஷாலினை சுற்றி நின்ற பெண் அவளும் ஒரு கனியாகவே தோன்றினாள். பார்ப்பதற்கு முள் போல தோற்றமளித்தாலும் ஒரு சிறிதும் காயப்படுத்தா நீட்சிகள் கொண்ட ரம்புட்டான் பழ மரத்தின் அடியில் நின்று அவள் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தது கானமயில் ஒன்று மழை மேகம் வருகிறதா என்று பார்ப்பது போலவே இருக்க, அருகில் சென்றவன் மெல்லிதான குரலில், "ஓய் சின்னத்தனா, பழம் வேணுமா?" என்று விட்டு அவளின் அதிர்வை கண்டுகொள்ளாமல் சுற்றிலும் பார்த்து, "என்ன வண்டியில் ஒட்டுக்கா உட்காந்துட்டு வந்தீங்க? இப்போ எங்கே அந்த தீபிகா? உன்னை கழட்டி விட்டுட்டாளா?" என, "அதையே இவ்வளோ ஹஸ்கி வாய்ஸில் பக்கத்தில் வந்து கேட்குற?" என்று வாய்க்குள் முணங்கியவள் அருணும் அவளும் அந்த பக்கமாக ஏதோ பேசிகிட்டே நடந்தாங்க. ரெண்டும் எம்பாசி பார்ட்டிங்க. பீட்டர்லே எந்த நாட்டில் என்ன ஸ்பெஷல் மெத்தட்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் நான் இந்த பக்கமாக வந்தேன் என்றவள் அவன் பின்னே எட்டி பார்த்து, "மது எங்கே?" என, "நான் கேஎஸ்ஆர் கிட்ட பேசிகிட்டு இருந்த கேப்பில் அந்த மந்தி எந்த மரத்துக்கு தாவுச்சோ, எந்த குட்டையில் விழுந்துச்சோ, நான் உன் பக்கத்தில் இருப்பான்னு நினச்சி வந்தேன்" என்றவாறு நகர முற்பட, "ஓ, நீ அப்போ மதுவை பார்க்கத்தான் வந்தியா?" என கேட்கவும் சட்டென்று திரும்பியவன், "இல்லை, உன்னை பார்த்து தான் வந்தேன். யாரும் இல்லைன்னா நச்சுன்னு ஒரு இச்சி கொடுக்கலாம்னு" என்றவாறு நெருங்க அவள் இரு கைகளில் வாயை பொத்தி பின்னால் நகர, "அப்படின்னு சொன்னால் நீ நம்ப போகிறதில்ல. ஆமாம், என்ன வாயை பொத்திட்ட? அங்கே தான் வேணுமா?" என்று விஷயமாய் கேட்க, "ஐயோ" என்றவள் அவன் பின்னே எட்டு பார்த்து, "மது வர்றா" என்றவள், "வரட்டும், இன்றைக்கி அவளுக்கு ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்குது" என, "சும்மா விளாடாதே, அவள் டல்லாக நடந்து வர்றா. காலையில் வேற சரியாக சாப்பிடல, என்னன்னு கேளுப்போ" எனவும் அவசரமாக திரும்பி பார்த்தான். நிலம் பார்த்து மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தவளின் கண்டதும் அவளின் நடையில் தோற்றத்தில் பெரும் வித்தியாசம் கண்ட விஷ்ணு, "நிஜமாகவே ஏதும் விழுந்து வாரிட்டாளா? மெல்லமாக வாரா, ஆனால் நொண்டலை, அந்த மட்டும் புண்ணியம்" என்றவாறு விரைந்தான். அருகில் சென்றதும் மேலிருந்து கீழாக அளவிட்டதும் அடியேதும் பட்டது போல தோன்றாததால், என்னாச்சு என கேட்க, அவனை நிமிர்ந்தும் பாராது லேசாக மூச்சு வாங்கி ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்தாள் முதவர்ஷினி. "சொல்லி தொலை, ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? இந்த குளிரில் வேர்க்குது. ஆகாவளியில் போய் எதையாவது எடுத்து வாயில் வச்சிட்டியா?" என சந்தேகமாய் கேட்க, "நான் பாட்டுக்கு தனியாக போயிட்டேன். திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. கொஞ்சம் பயந்துட்டேன்" என, "ஆமாம், உன்னை யார் அந்த பக்கம் போக சொன்னது?" என கடுமையாய் கேட்க, அருகில் வந்த ஹசீனாவை பார்த்தவாறு, 2 சாயில் சயின்டிஸ்ட்டுங்க அந்த பக்கம், 2 லவ் சயின்டிஸ்ட்டுங்க இந்த பக்கம் போனாங்க. ஒரு பக்கம் பேசியே நசிக்கும் ரோலரு, அதான் நான் இந்த பக்கமாக போனேன்" எனவும் என வழிந்தவன், "சரி சரி, இங்கே வா, ஸ்ட்ராபெரி ஸ்மல்சிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வேஸ்டேஜ் வச்சு பண்ணுறது தானே வழக்கம். இங்கே வாழை தென்னை நாரில் ஷீட் ரெடி பண்ணியிருக்காங்க பாரேன்" என்றவாறு நடக்க மூவரும் ஸ்ட்ராபெரி பயிரிடப்பட்ட இடம் சென்று
சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது சிறிய மூங்கில் குடையுடன் அங்கே வந்த கருண்சாகர் விஷ்ணு என்று அழைக்க, இதில் பழங்க இருக்குது, இப்போ சாப்பிட்றதுக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்க என்று சொன்னவன் பார்வையோ தீவிரமாக செடிகளுக்குள் ஸ்ட்ராபெரி பழங்களை தேடிக்கொண்டிருந்த பெண்ணின் மீது இருந்தது. வசி என்று அழைக்கவும் நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் தெரிந்த அலைப்புறுதல் கண்டவன் முகம் குழப்பத்திற்கு போய் கண்கள் சொருங்கின. சாப்பிடுங்க என்று கூடையை காட்டிச் சொல்லவும் என்று தலையசைத்தவள் மீண்டும் குனிந்து கொள்ள, விசித்திரமாய் பார்த்தவன் திரும்பி தன் அலுவலக அறையை நோக்கி சென்றான். என்று மூச்சு விட்டவள் நிமிர்ந்து பார்க்க, அவள் கண்டது அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தவாறு இருந்த விஷ்ணுவை. தீர்க்கமான பார்வையுடன், என்னாச்சு என அவன் மீண்டும் வினவும் எரிச்சல் அடைந்தவள், என்னாச்சு, ஒன்றும் ஆவலை, போய் உன் ஆளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி, லிச்சி, வாட்டர் ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் கொடு, ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகட்டும் என்றவள் நகர, அது இல்லை என்றவன் குனிந்து பார்த்து, உன் கால் தரையில் நிற்கிது எனவும் கடுப்பாய் பார்த்து, கால் தரையில் இல்லாமல் பின்ன ஆகாசத்தில் இருக்கும், அறிவு கெட்டவனே என, உன் கண்ணு மண்ணை பார்க்குது எனவும் புருவேன் மறிய, டேய் என, வாய் பேசலை எனவும் அலுப்படைந்து, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் வளர்ற, டி ஹசி, என்னடி பண்ணவன, கண்ணா பின்னான்னு வளர்றான் என கத்த, ஷ் உண்மையை சொல்லு, என்னாச்சு உனக்கு என, ஏண்டா அப்படியா தெரியுது, என்னவோ ஆனா போல என பரிதாபமாக கேட்டாள். கேஎஸ்ஆர் திட்டாரா என்ன, ஏன் அவர்கிட்ட பேச மாட்ற, எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ பதில் சொல்கிற எனவும் சலிப்பாய் பார்த்தவள், கிளம்பு, போய் ஜீப்பில் ஏறுவோம், எனக்கு தலை வலிக்குது என்றாள். அவளின் முகம் பார்த்தவன், சரி வா என்று அழைத்து சென்று கருணின் இஷுஜுவின் பின் இருக்கையில் அமர வைத்தான். சற்று நேரத்தில் சில பழக்கூடைகளும் பின்னால் ஏற்றப்பட அனைவரும் வண்டியில் வந்து ஏறினர். வரும்போது அவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தவள் அமைதியாய் அமர்ந்திருப்பது கண்டு தீபிகா, ஹசீனா ஆச்சரிய பார்வையுடன் அவள் அறையில் ஏறி அமர்ந்தனர். என்ன என்று கேட்டவர்களிடம் திரும்பி பார்த்து முறுவலித்தவள், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாயிடுச்சு என்றவளின் முன்பு ஓஆர்எஸ்எல் எனப்படும் ஆப்பிள் மணமூட்டப்பட்ட உடனடி சக்தி தரும் பானம் நீட்டப்பட்டது. நிமிர்ந்தே பாராமல் வாங்கியவள், தேங்க்ஸ் என்று முணுமுணுக்க, கொடுத்தவனோ அவளை ஆழ்ந்து பார்த்துவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். இன்னும் அரை மணி நேரத்தில் கெஸ்ட் ரூம் போயிடலாம் என்றவன் வண்டியை கிளப்ப வேறு பாதை வழியாக வாகனம் விரைந்தது. கிளம்பி 5 நிமிடங்கள் கடந்துவிட பின்னால் திரும்பி பார்த்த உதயன், என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க, வரும்போது இருந்த கலகலப்பு மிஸ் ஆகுதே என்று கேட்க, தன் ரிவர் மிரரை சற்றே கீழே தாழ்த்தியவனின் கண்களில் அமைதியாக தன் அலைபேசியை நோண்டி கொண்டிருந்தவள் பட, அவ்வப்போது அந்த பின்னோக்கு ஆடியை பார்த்தவாறே வாகனத்தை செலுத்தினான். தீபிகா, உண்மையாகவே அமேசிங் கருண் சார், நான் சிங்கப்பூர் போய் கற்றுக்கணும்னு நினச்ச டெக்னாலஜிஸ் எல்லாம் இங்கே நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் சாயில் ஃபெர்டிலைசனுக்காக நீங்கள் என்ன பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துனீங்கன்னு தெரிஞ்சதும் அதில் ஒரு தீசிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆர்வம் வந்துடுச்சு. சரியான நேரத்தில் நான் இங்கே வந்திருக்கேன் என்னை பாராட்டாய் சொல்ல, கொண்டை ஊசி போல் வளைந்து திரும்பிய பாதையில் கவனமாய் திரும்பியவாறே, இதெல்லாம் ஆரம்ப முயற்சிகள் தான் மேடம். கேசி சார் ஒரு ஜீனியஸ். வந்த ஒரு நாளில் நான் குழம்பிட்டு இருந்த பல விஷயங்களை, சந்தித்த பல பிரச்சனைகளோட காரணங்களை தெளிவுபடுத்தினார். நீங்கள்லாம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், லக்கி என்றான். தீபிகா ஆமோதிப்பாய் தலையசைக்க, உதயனின் பார்வை முன்னோக்கி இருந்தாலும் அவ்வப்போது பின்புறம் பாய்ந்து இன்னும் சில நிமிடங்கள் இப்படியே கடக்க பொறுக்க இயலாதவனாய் மதுவின் புறம் திரும்பிய உதயன், மது ஏன் அமைதியாக இருக்கீங்க, நானும் பார்க்குறேன், ஃபார்ம்லேருந்து கிளம்பினதுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, ஐ எம் சர்ப்ரைஸ்ட் எனவும் நிமிர்ந்தவள், அது ஒன்றுமில்ல சுகர்ஜி, ஃபோனில் சிக்னல் கிடச்சிதா, மீக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், போகலை, ஸோ மெசேஜ் பண்ணுறேன் எனவும் பேச்சை வளர்ப்பவனாய், மதுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா எனவும், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அவங்க அம்மானா பிடிக்கும் தானே என்றவாறு நிமிர்ந்தவள் கண்ணாடியில் தெரிந்த கருணின் விழிகளில் கண்டு மீண்டும் அமைதியானாள். என்று சிரித்த உதயன், அப்படி சொல்ல முடியாதே, எனக்கு என் அப்பா தான் ஃபர்ஸ்ட் என்று விட்டு வண்டியோட்டி கொண்டிருந்த தம்பியின் தோளில் தட்டு, இவனுக்கு
தாத்தா தான் ஃபர்ஸ்ட் எனவும் புரிந்து கொண்டவளாய் உதட்டை கடித்து கொண்டவள், லவ் லவ் அண்ட் கேர் எங்கே முதல்ல ஃபீல் பண்ணுறோமோ அதுதானே ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் சுகர்ஜி. லவ் இஸ் டிவைன். அது எந்த வழியாக கிடைச்சாலும் ஈக்குவல் டு காட் தான். கூப்பிட்ற பேரில் என்ன இருக்குது எனவும் ஆமோதிப்பாய் தலையசைத்தான் உதயன். ரொம்ப போர் அடிக்குது, பாட்டு பாடு மது என. எனக்கு தெரிந்த தமிழ் பாட்டு நேற்று பாடின பாட்டு தான் சுகர்ஜி. கிளப் ஆக்டிவிட்டிக்காக கஷ்டப்பட்டு தீபி கூட சேர்ந்து பாடி மெமரைஸ் பண்ணது. வேற தெரியாது. என. சரி, தெலுங்கு பாட்டு கூட பாடு எனவும் அவளோ பின்னோக்கு அடியால் தன்னை அவ்வப்போது தொட்டு செல்லும் விழிகளைக் கண்டு, வாயை திறந்தா காற்று தான் வரும் போல என்று பாவனையுடன் விழிக்க, கருண் அவளின் தயக்கத்தை கண்டு கொண்டவனாய் தனது மியூசிக் பிளேயரை ஒலிக்கச் செய்தான். வழக்கம்போல வார்த்தைகளற்ற இசை மிதக்கும் பனியாய் எழுந்து வாகனத்தினுள் பரவத் தொடங்கியது. குழலும் தபேலாவும் இணைந்து கொள்ள தேவ இசையாய் ஒலித்ததை இனங்கண்டு அவளாய், பூக்கள் பூக்கும் தருணம் பாட்டுதானே இது என்று கேட்டான் உதயன். ஆமாம் சார் என்ற தீபிகா இசையுடன் கலந்து ரீங்காரம் செய்தவள் பாட்டிலின் சொற்களை நினைவில் கொணர்ந்து இணைந்து மெலிதாய் பாடினாள். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே. அவளின் குரலில் நிமிர்ந்த கருணின் விழிகள் தன்னை பார்க்க மறுக்கும் பெண்ணின் உருவத்தை தொட்டு தொட்டு பாதைக்கு மீழ, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே என்று பாடவும், மது தன்னையும் அறியாது நிமிர்ந்த கருணின் விழிகளை நோக்க, வேறின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூகுதே, வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுதமின்றி இது என்ன இவனுக்குள் என்னை வெல்லுதே என துபிகா சுருளித்து தேர்த்தவளாய் புல்லாங்குழலுடன் இணைந்து பாட, மது சட்டென்று விழிகளை தாழ்த்தி கொண்டாள். அப்போது உதயன், கருண் பி கேர்ஃபுல், ஏதோ வண்டி நிற்குது என்றான். அவர்களின் வாகனத்தின் முன்பாக பாதையை மறித்து நின்று கொண்டிருந்தது ஒரு மெருன் நிற சுமோ வாகனம். இது அவ்வளவாக பயன்பாட்டில் இல்லாத சாலைதான். கொடையின் மலைகள் பற்றி அறிந்தவர்கள் மட்டும் பயன்படுத்தும் சாலை. விலங்குகள் நடமாடும் அடர்வனம். இங்கே பனி சூழ்ந்த பாதையில் பார்க்கிங் லைட் போடாமல் நடுவில் நிறுத்தி வைத்து சென்றிருப்பவர்களை எண்ணிய கருண் முகம் இறுக ஒருமுறை ஒலிப்பானை அதிரவிட்டான். யாரும் வராததைக் கண்டு சுற்றுமுட்டும் பார்த்துவிட்டு இறங்க முற்பட உதயன் கை நீட்டி, கருண் ஏன் இறங்குற என்றான். பின்ன உள்ளேயே உட்கார்ந்துருக்கவா, டைம் ஆச்சு, ஹெலிகாப்டர் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடும், டேவிட்டால் அங்கே தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது எனவும், இல்லை இன்னும் 4-5 தடவை ஹாரன் அடி, உள்ளே நடந்து போயிருப்பாங்க, சத்தம் கேட்டிருக்காது, 2 தடவை அடி வருவாங்க எனவும், இது வனப்பகுதி, மிருகங்கள் பயப்படும் என்று சொன்னவன் இறங்கி வேகமாக சென்றான். நின்று கொண்டிருந்த வாகனத்தில் யாரும் இல்லாததை கண்டவன் இடமும் வலமும் பார்த்துவிட்டு அடர்த்தியாய் இருந்த வனத்தை பார்த்தவன் ஒரு இடத்தை கூர்ந்துவிட்டு உள்ளே நுழைந்து சென்றான். ரோஹித் வண்டியிலேயே ஒரு பழக்கூடை மேல் சாய்ந்து உறங்கி கொண்டிருக்க அருண் மற்றும் விஷ்ணு கீழே இறங்கி சோம்பல் முறித்தனர். விஷ்ணு கருண் சென்ற வழியை உற்று பார்த்து அங்கேயிருந்து வினோதமாக கேட்ட சப்தங்கள் பயத்தை கிளப்ப மெதுவாக உதயனிடம் வந்தவன், சார் யாராச்சும் உள்ளே போய் பார்க்கலாமா, ஒருத்தர் மட்டும் போகலாம், இங்கே 2 பேர் நிற்கணும், லேடிஸ் இருக்காங்க எனவும் உதயன், நீங்கள் இருங்க விஷ்ணு, நான் உள்ளே போகிறேன் என்று விட்டு தம்பி சென்ற வழியை உற்று நோக்கிவிட்டு ஏறி செடிகளை விலக்கி புகுந்து சென்றான். 10 நிமிடங்கள் கடந்தும் இருவரும் வராமல் இருக்க அனைவரும் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தனர். மதுவர்ஷினி, என்ன இவரையும் காணோம், யாராச்சும் உள்ளே போய் பார்க்கலாமா, அதான் இத்தனை பேர் இருக்கீங்கள்ல, கேரில் போட்டு வண்டியை தள்ளி ஓரமாக விட்டுட்டு போகிறத விட்டு இந்த பாகுபலி பிரதர்ஸ் ஏண்டா ஃபாரஸ்ட் உள்ளே போனாங்க, ஹார்ட் படப்படன்னு அடிக்குதுடா என புலம்ப, லூஸு வண்டி மேட்டில் இருக்குது, தள்ளுறது கஷ்டம், புலம்பாத இருடி என்று சொல்லியவாறு அவர்கள் சென்ற இடத்தை கூர்ந்தவாறு இருந்தவனிற்கு ஆட்கள் கத்தும் ஒலி போலவும் மரக்கிளை முறியும் ஒலியும் கேட்டது. பீதியை கிளப்பியது. சற்று நேரத்தில் கருண் சாகரை பற்றி இழுத்தவாறு செடிகளை விலக்கி வெளியே வந்தான் உதயசாகரன். திரும்ப உள்ளே செல்வது போல திரும்பியவனை அழுந்த பிடித்தவன், போதும் போதும் கருண், வான்னு சொல்கிறேன்ல எனவும், இரு அவனுங்க கை காலை கட்டி போட்டுட்டு வந்துடுறேன், அவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் வேணும் என கருண் உரும, உதயன்
நீ அடித்த அடிக்க அவனுங்க இன்னும் 4 நாளைக்கு எழுந்து நடக்க முடியாது. என்ன கட்டி போட? அவங்க வண்டி சாவி வாங்கினில்ல எனவும், கருண் கையில் வைத்திருந்ததை உயர்த்தி காட்ட, நீ வண்டியில் ஏறு, நான் இதை நகர்த்தி ஓரமாக ஒதுக்கி நிறுத்துறேன், கிளம்பலாம் எனவும், வேகமான மூச்சுகள் விட்டவாறு முகம் இறுக நின்ற கருண் சாகரனை கண்ட விஷ்ணு அவன் கையில் வளைந்து கொண்டிருந்த ரத்தம் கண்டு மிரண்டு, மது, அந்த வாட்டர் பாட்டிலை எடு எனவும் அவள் அவசரமாய் எடுத்து நீட்டினாள். நரசிம்மூர்த்தி போல ஆங்காங்கே சிவப்பு மண் தீற்றலுடன் கனல் கக்கும் விழிகளுடன் நின்றவன் அருகில் சென்று, சார், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியே குடிங்க எனவும் கண்களை இறுகிய மூடியவன் அவன் புறமாய் கைகளை நீட்டினான். குளிர்ந்து கிடந்த நீரில் கைகளை கழுவியவன் முகத்தையும் கழுவிக்கொள்ள நீர் தீர்ந்து போய்விட்டிருந்தது. மது, இன்னொரு பாட்டில் எடுத்து வா எனவும் அப்போதுதான் சுற்றுப்புறம் நினைவு வந்தவனாய் வாகனத்தினை பார்த்தான். அருண் முன்புறமாய் மறித்து நின்ற வாகனத்தை நகர்த்த உதயனிற்கு உதவி கொண்டிருக்க, குனிந்து தண்ணீர் பாட்டிலை எடுப்பவளை கண்டவன் தானே வாகனம் நோக்கி சென்று அவளிடமிருந்து வாங்கி அருந்தினான். குடித்தவனின் பார்வையோ மிரண்டு போய் தன்னையே பார்த்து கொண்டிருந்த பெண்ணிடம் இருக்க, அவளின் பார்வையோ அவனின் வலது கை கட்டை விரலுக்கு மேற்புறமாய் கிழிக்கப்பட்ட காயத்திலிருந்து வழிந்து கொண்டிருந்த இரத்தத்தின் மீது இருந்தது. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று குரல் நடுக்க கேட்டவளிற்கு பதில் ஏதும் கிடைக்கும் போல் தோன்றவில்லை. முறைக்க முயன்று கண்களில் நீர் கோர்த்து கொள்ள, காரில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கா என்று கலங்கிய குரலில் கேட்டாள். கருண், உன் முன்னாடி டிரைவ் சீட் பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் எனவும் எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தவள், கையை காட்டுங்க என்று விட்டு மருந்து கொண்டு துடைத்து பஞ்சு வைத்து அழுத்தி பிளாஸ்டர் இட்டு கொண்டிருக்கையில் அங்கே வந்த உதயன் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். அங்கே 4 பேரை உடம்பு முழுக்க ரத்த வராப்பில் அடிச்சுட்டு இங்கே கை காயத்துக்கு மருந்தா? ஏன் அவங்கள அடித்த எனவும் மீண்டும் கனல் கிளம்ப தாடையிருக பற்களை கடித்தவன், அவனுங்க அரிதா போன வரையாட்டை வேட்டையாடி இருக்காங்க. அது மட்டுமில்லாமல் அதை வெட்டி தீ மூட்டி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. காடு தீ பிடிச்சா இவங்களுக்கு என்ன கவலை? குட்டிகார பசங்க என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? சரக்கில் பங்குதாரேன், உன் வண்டியில் இருக்கா, பொண்ணு ஏதும் என்றவன் உதடு மடித்து இறுக கடித்து, அவங்கள கொல்லாமல் விட்டுட்டேனேன்னு சந்தோஷப்படு, இவனுங்கள என்று நரம்புகள் புடைக்க திரும்பவும் மதுவர்ஷினி அவனின் கைகளை இறுக பற்றி, ஊன்லேருந்து பிளட்டு வெளியே வருது, போது சாகர், வண்டியில் இருங்க ப்ளீஸ் என்று இழுக்கவும் சில்லிட்டிருந்த அவளின் கரங்களில் அவனின் வெம்மையை மட்டுப்படுத்தியதோ. கண்கள் மூடி ஆழ்ந்து சுவாசித்தவன் அப்படியே நகராமல் நின்றான். சாகர் என்று அவளின் அழைப்பில் விழிகள் திறக்க சிவந்து கிடந்தன விழிகள். கலங்கிய கண்களுடன் இருந்த அவளை வெறித்து மீண்டும் மூடிக்கொள்ள ஆழ மூச்செடுத்தவன் மெதுவாக வாகனம் அருகில் செல்ல, உதயன், நான் வண்டி ஓட்டுறேன், நீ நிதானத்தில் இல்லை எனவும் வெடுக்கென்று திரும்பி ஆழ்ந்த பார்த்த அவனின் பார்வையில் பின்னடைந்து, சரி சரி, நீயே ஓட்டு, ஏறு, கிளம்பலாம் என்று விட்டு வண்டியின் மறுபுறம் சென்று ஏறினான். ஏறி அமர்ந்த கருண் சாகரன் நிதானமான குரலில், இது வானம், ஓட்டுறது விளையாட்டு இல்லை, கொஞ்சம் பாதை தவறினாலும் மதிக்கட்டான் சோலை காட்டுக்குள்ளே போயிடும், சீட் பெல்ட்டை போடுங்க என்றவன் வண்டியை கிளப்ப சீறி கிளம்பியாது விரைந்த அடுத்து 20 நிமிட நேரத்தில் பூம்பாறை கிராமத்திற்குள் நுழைந்திருந்தனர். வானில் கரு மேகங்களும் அடர்ந்து சேர்ந்து இருக்க மழை வரும் அறிகுறி தெரிய ஆரம்பித்து இருந்தது. சொன்ன நேரத்தில் சரியாக வந்து இறங்கியது ராட்சத தும்பி போன்ற ஹெலிகாப்டர். 6 பேர் அமர்ந்து பயணம் செய்ய தோதான வானூர்தி. அவசர தேவைக்காக வந்தமையாலும் 15 நிமிடங்கள் பயணத்தூரம் என்பதாலும் அவர்கள் அனைவரையும் ஏற்றிச் செல்ல தயாராக இருப்பதாக சொன்னார் ஓட்டுநரான முன்னாள் பட்டாள வீரர். காட்டிற்குள் அடித்து போடப்பட்டு இருக்கும் வனவிரோதிகள் பற்றி தனக்கு நட்பான அதிகாரிகளின் மூலம் வனத்துறை மற்றும் காவல்துறைக்கு விவரம் சொல்லி பேசி முடித்த கருண் சாகரன் டேவிட்டை வாகனங்கள் மற்றும் பழங்கள் எடுத்துக்கொண்டு சாலை வழியாக வர பணித்து விவரம் சொல்லிவிட்டு வந்து பார்த்தபோது ஆண்கள் 4 பேரும் 3 அமரக்கூடிய இருக்கையில் சமாளித்து அமர்ந்திருந்தனர். உதயன், விஷ்ணு இருவரும் 6 அடி தாண்டிய கம்பீரமான உருவம். ரோஹித்தோ உயரத்துடன் பருமனும் கூடியவன். அருண், தீபிகா கிட்டத்தட்ட ஒரே உயரம். ஹசீனாவை மடிதாங்கிய தீபிகா ஒரு புறம் அமர்ந்திருக்க அருணை மடிதாங்கி அமர்ந்திருந்தான் விஷ்ணு. கருண் சாகரன் பார்வையால் மதுவர்ஷினியை தேட அவளோ சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த வள்ளியிடம் கைகளை பற்றி ஏதோ பேசியவாறு இருப்பதை கண்டான். விஷ்ணு, நீங்கள் இந்த பக்கம் வாங்க, தீபிகா மேடம் பக்கத்தில் உட்காருங்க எனவும், ஏன் என்று விழித்தாலும் அவன் சொன்னபடி செய்தான் விஷ்ணு. அவனின் அருகில் ஏறி அமர்ந்தவன்,
பசி என்று சத்தமாய் அழைக்க வள்ளியம்மையுடன் பேசிக் கொண்டிருந்தவள் பதறி திரும்பி பார்த்து ஓடி வந்தாள். வந்தவள் அமர இடமின்றி இருப்பது கண்டு குழம்பி நிற்க, ஏறு என்றவன் வழக்கை நீட்ட சிறு தயக்கத்திற்பின் அவன் கரம் பற்றி ஏறியவள் சுதாரிக்கு முன் அமர வைக்கப்பட்டு இருந்தாள் அவனின் மடியில். இடது கையால் கதவனை இழுத்துச் சாத்தியவன், போலாம் சார் எனவும் இறக்கைகளை சுழற்றி மேலேறியது அந்த வான ஊர்தி. மழை 24. மழைச்சாரல் மீண்டும் பூம்பாறையை நனைக்க துவங்க அது கொண்டு இறகுகள் நனைந்தாலும் பரவாயில்லை என்று பறக்கத் தொடங்கியிருந்தது அந்த ராட்சச தும்பி. மதுவர்ஷினியோ திகைத்து அமர்ந்திருந்தாள். கண்ணிமைக்கு நேரத்தில் நடந்து முடிந்த நிகழ்வை கண்ணுற்று கொண்டிருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். நீட்டப்பெற்ற கருண்சாகரின் வலது கை காயத்தை அழுத்திவிடக்கூடாதே என்ற கவனத்தில் பற்றி கொண்டு ஏற இருந்தவளிற்கு அவனோ எதை பற்றும் கவலையின்றி தன் கை அழுந்த பற்றி இழுத்தும் காயத்தில் பட்டு வலிக்குமே என்பதே பதட்டமான கவனத்தில் இருக்க, ஏறியதும் தடுமாறியவளிற்கு அமர வைக்கப்பட்டதும் என்ன நடந்ததென்பதே விளங்கவில்லை. சார் என்ற கணீர் குரல் மட்டும் கேட்க ஒய் என்று காது அதிர்ந்தது. அடுத்து படபடவென்று இறக்கைகள் சுழலும் ஒலி மொத்தமாக காதை அடைக்க வைத்துவிட்டது. முன்னும் பின்னுமாய் லேசாக அலைந்த வானூர்தி வயிற்றுக்குள் பிரளயம் கிளப்ப நெஞ்சடைக்க கண்களை மூடிக்கொண்டாள். கீழே விழுந்து விடாமல் இருக்க கைப்பிடியை பற்ற முயன்றபோதுதான் தெரிந்தது எங்கோ உயரத்தில் கடினமான இருக்கையில் அமர்ந்திருப்பது. வயிற்றில் கனமாக சுற்றியிருந்த சீட் பெல்ட் வேறு வித்தியாசமாய் அதிலிருந்து ஏதோ சூடாய் உடலுக்குள் இறங்குவது போல தோன்ற குனிந்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள். சில நொடிகளில் மேலேறிய அந்த ராட்சச தும்பி வளைந்து திரும்பவும் மொத்தமாய் பின்புறம் சாய்ந்தவள் கைகள் அலைப்பாய இருக்கை என அவனைத்தான் அழுந்த பற்றி கொண்டு ஓரக்கண்ணால் பார்க்க, சாகரனோ எந்த உணர்வும் இல்லாது கவனமாக வெளியே உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ என்று எண்ணியவாறு திரும்பியவள் அருகில் பார்க்க, அவளையே பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவை கண்டு சற்றே தைரியம் வரப்பெற்றவளாய் கைகள் நீட்ட விஷ்ணுவின் இடக்கை நீண்டு அவளின் வலக்கையை பற்றி கொண்டது. அவளின் முகம் கன்றி சிவந்து இருப்பது கண்டு திரும்பி கருண்சாகரை பார்த்தவர், சார், மது இஸ் ஃபீலிங் அனீசி என சொல்ல, என்ன என்று சத்தமாக கேட்டான் அவன். ஹெலிகாப்டரின் சுழலும் இறக்கைகளின் பலத்த ஒளியில் யார் பேசுவதும் யாருக்கும் கேட்கவில்லை. குனிந்து அவனின் காதறியே சென்ற விஷ்ணு, மதுவுக்கு கஷ்டமாக இருக்கு சார் என்று சத்தமாய் சொல்ல, அவளை நகர்த்தியவன் சரியாய் அமர வைத்து மீண்டும் கட்டிக்கொண்டு, இப்போ ஓகேவா என்று அவளின் காதில் கேட்டான். அமர்ந்து இருந்தவள் விஷ்ணுவை முறைத்துவிட்டு ஒன்றும் பேசாமல் இருக்க, இதற்கு மேல் என்ன சொல்லி புரிய வைக்க என்று விழித்த விஷ்ணுவிற்கு மதுவின் முகம் கண்டு பயமாக இருந்தது. இதுபோல கலங்கி சிவந்து அவளை பார்த்ததே இல்லை. தானே பேச முயற்சித்தவளாய், நான் வேணா கீழே உட்காந்துக்கவா என இருக்கைகள் இடையே இருந்த இடைவெளியினை சைகையில் காட்டி கருண்சாகரனிடம் அவள் கேட்க, நோ என்ற ஒற்றை சொல் அவளின் காதில் ஒலித்தது. உள்ளே அமர்ந்திருந்த அனைவருக்குமே இந்த நிமிடங்களை எப்படி கடப்பது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உதயனின் கண்கள் தனது தம்பியின் முகம் விட்டு இச்சிந்தும் அகலாமல் இருக்க, தம்பியோ மலைகளை விலைக்கு வாங்கப் போகிறவன் போல கூர்மையாக ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தான். பயண நேரம் 15 நிமிடங்கள் 15 யுகங்கள் போல கழிய ஒரு வழியாக ஹெலிகாப்டர் ஒரு இடத்தில் நிலைத்து நின்றுவிட்டு தாழ்ந்து இறங்க, வயிற்றில் இருந்த கொஞ்ச நஞ்ச உணவும் மேலேறும் உணர்வில் அனைவருக்குமே என்னவோ போலானது. தரையை தொட்டதும் ஊஞ்சலாடுவது போல லேசாக ஆடி நிற்க, கருண்சாகரன் இடக்கையினால் கதவை திறந்ததும் முதல் ஆளாக குதித்து வேகமாக இறங்கினாள் மதுவர்ஷினி. பார்த்து என்றவனை திரும்பியும் பாராமல் மடமடவென நடந்தவாறே எதிரே நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் விரிந்தன. கேஎஸ் கார்டன்ஸில் குதிரைகள் கட்டப்பட்டு இருந்த இடத்திற்கு முன்பிருந்த பெரிய மைதானத்தில்தான் ஹெலிகாப்டர் இறங்கியிருந்தது. கொத்தாக தொங்கிய வாலை சுழற்றி உடல் சிலிர்த்தவாறு நின்ற புறவைகளை கண்டதும் உற்சாகம் மிக, ஓ அலெக்ஸ், ரெக்ஸோனா என்றவாறு குடுகுடுவென ஓடி லாயத்தின் அருகில் சென்றாள். அங்கே கட்டப்பட்டிருந்த வெண்புறவியான ரெக்ஸோனா இவளை கண்டதும் தலையை அசைத்தது. அது மூக்கில் வந்து நின்ற பூச்சியை துரத்தக்கூட அசைத்திருக்கலாம். மதுவர்ஷினிக்கு என்னவோ அது தன்னை கண்டுதான் வாவென்று அழைப்பதாக தோன்றிவிட, ஓ மை டியர் ரெக்ஸோ என்று கூறியவாறு விரைந்தவள் கரண் முன்பு கற்றுக் கொடுத்திருந்தபடி மெதுவாய் பக்கவாட்டில் நெருங்கி அதன் கழுத்தை வருட,
அப்போது அங்கே பொறுப்பில் இருந்த மீனாவும் அவளின் கணவனும் விரைந்து வந்தனர். மீனா, நாய்களுக்கு சாப்பாட்டு எடுத்துட்டு வந்தேன், நீங்கள் வந்துடுவீங்க இவங்க சொன்னாங்க, அதான் நிற்கிறேன் பாப்பா. என்னது இது, ஒரே நாளில் என்னமோ போல ஆகிட்டீங்க என அங்காளாய்க்க, உங்களை செம்பகாக்காவை பார்க்காத ஏக்கம்தான் மீனாக்கா என்றவள் வழக்கம் போல கையில் ஹார்ட்டின் விட ஈ என்று சிரித்தவாறு கணவன் புறம் திரும்பி, நான் சொல்லலையா மது பாப்பா ஏதோ நாட்டிய முத்திரை போல பண்ணுன்னு, அம்புட்டு அழகாக இருக்குன்னு, இதாயா அது என, ஓ என்று தலையை சமயத்தினை பார்த்து புருவம் உயர்த்தவள், மீனாக்கா இவர் தான் உங்கள் பாபாவா என, பாபாவா என விழித்தவரிடம், அதான்க்கா ஹஸ்பண்ட் எனவும், ஹி ஆமாம் ஆமாம் என் நாணி வெட்கப்பட்டு சொல்ல, ஹி என்று சிரித்தவள், பாரா அக்காக்கு வெக்கம் என்றாள். அசைவு உணர்ந்து பின்புறமாய் பார்த்த விஷ்ணு ஹசி இவளின் அருகில் நிற்க மற்றவர்கள் வெளியேறும் வழியில் நின்று கொண்டிருந்தனர். அனைவருக்கும் எப்போதோடா தங்கியிருக்கும் இடம் செல்வோம் என்ற அடுப்பு. ஹெலிகாப்டர் அருகில் கருண்சாகரன் மற்றும் உதயசாகரன் வானூர்தி ஓட்டுநரிடம் கை குலுக்கிவிட்டு திரும்புவதை கண்டவள் விஷ்ணுவிடம், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், முதல்ல குளிக்கணும் என்றவாறு நடக்க, வழக்கமாக இந்நேரம் ஏதாவது கவுண்டர் கொடுக்கும் விஷ்ணு ரோஹித் அமைதியாய் கூடவே நடந்தனர். மீண்டும் பலத்த ஒலியுடன் ஹெலிகாப்டர் கிளம்பியது. சுற்றிலும் பார்த்த கருண் அவசரமாய் வெளியே செல்லும் அவளை கண்டுவிட்டு விஷ்ணு என்று சத்தமாய் அழைத்தான். விஷ்ணு திரும்பி பார்க்கவும் கையால் சைகை செய்து, கொஞ்சம் நில்லுங்க பேசணும் எனவும், மதுவர்ஷினியோ அவனின் புறம் திரும்பியும் பாராமல் ஹசினாவின் கையை பற்றி கொண்டவள் வேகமாக நடந்தாள். ஓடும் அவளை கண்டவாறு வந்த கருண்சாகரன், விஷ்ணு எல்லாரையும் வண்டியில் ஏற சொல்லுங்க, நான் ட்ராப் பண்ணுறேன் எனவும், நீங்கள் பண்ண வர போதும் என்று அவன் முணுமுணுக்க, என்ன என்றான். இல்லை பக்கத்தில் தானே நடந்துடுறோம் என்றவன் உதயன் தனது அலைபேசியில் ஏதோ பேசியவாறு முன்னால் செல்வது கண்டுவிட்டு கருணின் அறையில் இணந்து நடந்தவாறே, சார் மது அவள் ஃப்ரெண்ட்லி தான், ஆனால் நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க என குற்றம் சாட்டும் குரலில் கூறவும் அங்கேயே நின்று விட்டான் கருண்சாகரன். பாக்கெட்டில் கை வைத்தவாறு திரும்பியவன் அவனின் கண்களை கூர்ந்து பார்த்தவாறு நிற்க, கருணின் தோரணை மிரட்டினாலும் தன் கருத்தை தெளிவாக சொல்பவனாய் தொண்டையை செருமியவன், நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்கன்னு புரியல, அவள் குழந்தை போல, நீங்கள் என்றவனை இடையிட்டு, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான் கருண்சாகரன். திகைத்து கண்மூடி திறந்து, என்ன என்ன சொன்னீங்க என்று கேட்டவன் விஷ்ணுவின் கண்களுக்குள் நேராக பார்த்து தன் அரிதான சிறிய புன்னகையுடன், இனி ஏன்ட்ட விட்டுரு, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், காட் இட் என்று அழுத்தமாய் சொன்னவன் அவனை கூர்ந்துவிட்டு நடக்க ஆரம்பிக்க, விஷ்ணுவோ சில நொடிகள் திகைத்து நின்று பின்னோடு ஓடி, நீங்கள் என்ன பேசுகிறீங்க சார் என பதட்டமாய் கேட்கவும் நின்றவன், ஏன் உனக்கு புரியலையா, எஸ் ஐ மீன் இட் என தலையை குலுக்கியவன், சார் அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது எனவும் கண்களை சுருக்கி பார்த்தவன் சிரித்து, இனிமே தெரிஞ்சுக்கிறேன் என்று விட்டு எட்டெடுத்து வைக்க, என்ன சிரிக்கவெல்லாம் செய்கிறாரு என்று ஜர்க்கான விஷ்ணு, சார் உங்கள் ஸ்டேட்டஸ் ஃபேமிலி எல்லாம் யோசித்து பேசுங்க சார், நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு தோணுது என. அவசரமா, ஏற்கனவே 22 வருஷம் லேட், இனி முடியாது என்று விட்டு நேராக பார்க்க உதயன் கடிகாரத்தை காட்டி நேரமாகிறது என்பது போல சைகை செய்யவும் விரைந்து நடந்தான் கருண்சாகரன். அங்கேயே நின்று, என்னது 22 வருஷம் லேட்டா, என்ன வருஷமெல்லாம் சொல்கிறாரு என்று குழுமையவனாய் யோசித்த விஷ்ணு, அடங்கொக்கா மக்கா, அவ வயசியா சொல்கிறாரு, லவ் வந்தா ஏயா இப்படி மாறுறீங்க, மனுஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க என்று நெஞ்சை தடவி விட்டு கொண்டவன், இவர் இப்படி, அங்கே அம்முனி எப்படி இருக்கா தெரியலையே, ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்றையும் சரியில்லையே, இங்கே வந்த நேரத்தில் என் சீனா தனவை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே எல்லா வண்டியும் ராங்காக போகுது, இப்போ யாரை பார்க்க எங்கே நிறுத்த என்று எண்ணியவனருக்கு தன்னை நினைத்தே பாவமாக இருந்தது. தீபிகா ஹசீனா வரும் முன்பே வேகமாக ஓடி குளிக்கும் அறைக்குள் புகுந்திருந்தாள் மதுவர்ஷினி. அறையும் முகம் பார்க்கவே தயங்கும் நிலையில் தன்னை வைத்த கருண்சாகரன் மீது கோபம் வர அழுந்த தேய்த்து குளித்துவிட்டு உடை மாற்றி கொண்டு எட்டி பார்த்தாள். தோழிகள் இருவரும் ஆடைகள் எடுத்து வைத்து கொண்டு குளிக்க தயாராய் நிற்பது கண்டு வெளியே அவசரமாக வர
தீபிகா அவளை பார்த்து சிரித்துவிட்டு உள்ளே செல்லவும் அவளின் சிரிப்பு எதற்கு என்னவென்று புரியாமல் விழித்தவள் ஹசீனா தன்னை பார்ப்பது கண்டு, என்னடி ஹசி, என்னையே பார்க்குற என்று விட்டு தன் நீள அங்கி போன்ற ஆடையை விரித்து ஒரு புறமாய் சரிந்து ஸ்டைலாய் நின்றவள், நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன் என்று எப்போதும் போல கலகலப்பாய் பேச முயல முறிவளித்த ஹசீனா, நீ எப்பவும் அழகுதான், இப்போ ஏன் பதட்டமாக இருக்கிற மதுக்குட்டி என்றாள். பேந்த விழித்து, பதட்டமா? நானா? இல்லையே, எனக்கு ஒரு பதட்டமும் இல்லையே என்றவள் அவளருகில் சென்று வலிந்து வரவழைத்த உற்சாகமாய், నువ్వు தனியாக என்கிட்ட மாட்டினியா? அதென்ன என் ஃப்ரெண்டை லுக்கு விடுற, பேசுவ, ஆனால் லவ் மட்டும் சொல்ல மாட்டியா? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சியா? நான் இருக்கேன் என்று புஜபலம் காட்டியவள், நீ என்ன பண்ணுற? அவசரமாக ஓடிப்போய் என் நண்பன்கிட்ட உன் லவ சொல்கிற. நான் என்ன பண்ணுறேன்? ஆன்ட்டிகிட்ட பேசி சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஓகேயா என ஹசி திருதிருவென விழித்து, நோ மது, அப்படி எதுவும் பண்ணிடாத, எனக்கு அந்த ஆன்ட்டியை பார்த்து ரொம்ப பயம், ப்ளீஸ் என்று மெதுவாய் சொல்லவும் அவளின் முகமறியே சென்றவள், என்னது ஆன்ட்டியை பார்த்து பயமா? அவங்க பார்க்கத்தான் சொன்னாக்கா போல, ஆனால் பங்காரண்டி பங்காரம் எனவும், இல்லை அவங்க விஷ்ணுவை திட்டுறத ஒரு நாள் கேட்டேன், ஓ மை காட் என டெரர் பார்த்து பயப்படும் முகம் காட்ட, ஊசியானா ஹசி, அவங்க பேச்சு தான் அப்படி இருக்கும், என்னையே சகிச்சு ரொம்ப பாசமாக இருப்பாங்க, உன்னையெல்லாம் தாங்குவாங்க, பயப்படாத. விஷுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பயம் என ம் என்று அவசரமாய் தலையாட்டினாள் ஹசீனா. உனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லவா? பொதுவாக அம்மா பிள்ளையாக இருக்க பசங்க சீக்கிரமாக ஒய்ஃப் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க என தனிந்த குரலில் சொல்ல, இது ஏது புது பொருளையாக இருக்குது, நம்பவா வேணாமா என்பது போல ஹசீனாவை பார்க்க, நீ விஷ்ணுவை லவ் பண்ணுறதானே எனவும், இல்லை ஆமா என்பது போல வட்டமாய் ஹசீனா தலையாட்டவும், ஹே சம்பேஸ்தானு ஒரு பக்கமாக ஆட்டுடி என்று அதட்டினாள் மது. உடனே மேலும் கீழுமாய் தலையாட்டிய ஹசீனா, சரி எப்போ சொல்ல போகிற எனவும் இடவளமாய் தலையாட்டினாள். அப்போது விஷ்ணு அந்த அறையை கடக்க, டே வீவி என்று கத்தியவள் வாயை பொத்தி தடுத்தவள், இப்போ அவன்கிட்ட ஏதும் சொல்லாதே மது, அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், அப்புறம் ரொம்ப உரிமையாக பண்ணுவான் என முகம் சிவக்க சொல்ல, அப்படிவா வலிக்கி என்றவள் குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தீபிகா வெளியே வருவதை உணர்ந்து, ஓகே நான் கீழே போகிறேன், நீ குளிச்சுட்டு வா என்றவாறு வெளியேற விஷ்ணு சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். இவளை கண்டதும், குளிச்சு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டியாமணி, இப்போ தான் புள்ளைய பார்க்குற மாதிரி இருக்குது, கொச கொசன்னு கருப்பு மஞ்சளுமாக ஒரு ட்ரெஸ்ஸு, ரோஹித் சொன்னது போல் மலை அணில் மாதிரி எனவும் முறைத்தவள், ஏண்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, நல்லா தான் இருந்தது, உனக்கு சும்மா ஏதாவது என்னை சொல்லணும், உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தேன், கிடையாது போ எனவும் ஆச்சரியமாக பார்த்தவன், எது அந்த சீனா தானா பற்றியா? எல்லாம் கேட்டுச்சு, அவளை அப்புறம் பார்த்துக்கிறேன், ஆனால் தன் கண்ணை மூடிட்டு உலகம் இருண்டிருக்குன்னு சொல்லி நம்பிக்கிற மேதாவிங்களில் ஒன்று அவ, இன்னொன்று நீ என கூர்ந்தவாறு சொல்ல அமைதியாய் தலை குனிந்தவள், சொல்லு நீ கருண் சாகரை விரும்புகிறதானே என மென்மையாய் விஷ்ணு கேட்கவும் பெருமூச்சு விட்டவள், நான் இப்போ போய் கேசி சார்ட்ட சொல்லிவிட்டு நாளைக்கே கிளம்பி சென்னைக்கு போகிறேன் என, ஏன் என அதிர்வாய் கேட்டவன், அவர் அவர் என என்று ஊக்கினான், அவர் என்னை லவ் பண்ணுறாருன்னு தோணுது என, அதை விடு, நீ விரும்புறியா அதான் என் கேள்வி. இல்லைடா நான் அவருக்கு செட் ஆக மாட்டேன் என, ஆனால் அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரேம்மா என பின்னாடி இருந்து குரல் கேட்குது. அதிர்வுடன் இருவரும் திரும்பி பார்க்க ரோஹில் இடுப்பில் கட்டிய துண்டுடன் தன் பெட்டியில் இருந்த ஆடையை உருவி கொண்டிருந்தான். சே, குளிக்கும்போது எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டியாடா, டேட்டி காக்ரோச் போல் பாத்ரூம் இருந்து ஹாஃப் நேக்கடாக வர்ற என, அத்தை நீ சொல்கிற எனவும் விஷ்ணுவை பார்த்தவள் சங்கேத சொல்லாய், நான் ஜென்டில் ஒன், பேச்சு மாற மாட்டேன் என்றவள் தலையை சிலுப்பி, பின்னே அவள் பிளாக்மெயில் விஷயம் தெரிந்தால் விஷ்ணு அவளை உண்டு எல்லையெல்லாம் ஆக்கி விடுவானே. அது சரி, என்னமோ பேசிகிட்டு இருந்தோமே என்ற ரோஹித் டிஷர்ட்டை அணிந்தவாறு, பூம்பாறை நாயகன்
கொடைக்கானல் ஹீரோ. ஊரில் எவ்வளவோ பொண்ணுங்க இருந்ததும் உன்னைய லவ் பண்ணுறாரேன்னு பார்த்தா பாவமாகத்தான் இருக்குது. என்ன பண்ண, விதி வலியது. வாழ்க்கை முழுக்க பால்வாடி வாத்தியாராக இருக்கணும்னு அவர் தலையில் எழுதியிருக்கு எனவும் குரல் கீழே செல்ல, பாத்தியா பாத்தியா, இப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னும் நான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகினதை எல்லாம் தப்பாக சொல்லி என்னைய பேட் கேர்ள்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வேணாம், அவருக்கு நான் வேணாம். அவருக்கு ஏற்கனவே அவர் டாடி கூட பிரச்சனை. இப்போ இதை வச்சு இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால நான் ஊருக்கு போகிறேன் இப்போவே என கண்களையாறு மதுவர்ஷினி சொல்ல, யோசனையாய் அவளை பார்த்தான் விஷ்ணு. தனது ஷர்ட்டின் காஃப் பட்டன் போட்டவாறு வெளியே வந்த கருண் சாகர் சோபாவில் அமர்ந்து அலைபேசியை முகத்தின் எதிரே வைத்தவாறு உதயன் பேசி கொண்டிருப்பதைக் கண்டு புருவம் நெறிய பார்த்தான். தம்பியின் அறைக்கதவு திறந்ததும் திரும்பி பார்த்த உதயன், பேசுங்க என்று விட்டு காதின் ப்ளூடூத் இணைப்பை எடுத்துவிட ராஜசேகரனின் குரல் ஒலிபெருக்கியில் கேட்குது. அதான் சொல்லிட்டேனே, அங்கே உங்கள் 2 பேரோட பேரில் சேர்ந்து இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அவனுக்கு, நம்ம பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உனக்கு அப்படின்னு மாற்றிடு. அவன் அங்கே பண்ணிட்டு இருக்கிறது அவனே பண்ணட்டும். ஆனால் இங்கே பண்ணுறதுல அவனும் பார்ட்னராக இருக்கணும். அதுக்கு கையெழுத்து வாங்கிடு. அப்புறம் அது என்ன, அந்த ஆதி நிலங்கள், அது அவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும். நம்ம இங்கேருந்து சப்போர்ட் பண்ணலாம். எல்லாம் அவன் இஷ்டப்படி பண்ணியாச்சு என்று பேசி கொண்டிருக்கையில் அலைபேசியை கருண் சாகரின் புறமாய் திருப்பினான் உதயசாகரன். அலைபேசி திரையில் தந்தையை கண்ட கருண் அசையாமல் நிற்க கண்களை சுருக்கி பார்த்தவர், என்ன சின்னவரே, கேட்டுட்டு தானே இருந்தீங்க, நான் செய்ய வேறு எதுவும் இருக்கா என தொண்டை விச்செருமியவன், 2 விஷயம் இருக்குது என்றான். சொல்லுங்க என கேட்கவும் சற்று தயங்கி, பூர்வீக நிலங்களை விற்று தொழிற்சாலையில் போடாதீங்க. பின்னே அங்கேயும் விவசாயம் பண்ணணுமாக்கும் என. ஏன், பண்ணுனா என்ன தப்பு என கருண் அமைதியாய் கேட்க, அதை உன் அண்ணன் முடிவு பண்ணட்டும். அடுத்து என, நீங்கள் இங்கே வரணும் என்றான்.